ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தோட்டமில்லா பட்டதாரி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அதிக மகசூல் எடுக்காத தோட்டம். அதாவது எடுக்கணும்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து துளிர்லேருந்து பூ வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணாலுமே கூட, சில பல கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால, சில பல காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்துட்டு ரெகுலராக அறுக்க முடியல, அதிகமாக அறுக்க முடியல. இந்த தோட்டத்தினுடைய வலிமை வந்து ஒரு 50லேருந்து 70 கேஜ் வரைக்கும் இந்த தோட்டத்தில் அறுக்கலாம் அப்படின்னாலுமே கூட, ஆனா அதிகபட்சமா ஒரு 20லிருந்து 25 கேஜ் அறுத்தாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான தோட்டம் தான் இது. இப்ப பாருங்க, இந்த தோட்டத்த வந்து துளிர்ல இருந்து இப்ப நம்ம வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரீஸ்டார்ட் பண்ண தோட்டத்துல வந்து துளிர் பாருங்க, நல்லா அடர்த்தியா இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குச்சியிலிருந்தே வெளியில வந்து, காம்பு வந்து இந்த மாரி ரொம்ப ஹைட்டா ஏலாம அப்படியே உள்ளுக்குள்ள இருந்தே மேல வந்து வந்திருக்கு. சரி, ஓகேங்களா? ஸோ இப்ப என்னன்னா, மேலாக்க இருக்கக்கூடிய துளுப்புகள் இன்னும் அடுத்த வாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துரும். இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த வயித்துல இருக்கக்கூடிய இந்த அரும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த சமயத்துல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வால்பேனுடைய தாக்கமும், புழுவினுடைய தாக்கமும் இந்த ஸ்டேஜ்ல அடிச்சிருச்சு அப்படின்னா, பூ அறுக்கும்போது உங்களுக்கு வந்து பூ வந்து வெறும் கண்ணு மயிர் அளவு தான் வரும். வந்து அப்படியே மலர்ந்துரும். ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து வரும் அப்படின்றதுக்காக, நம்ம வந்து ரெகுலரா பராமரிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த துளிர் வர வைக்கிறதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம குடுக்கக்கூடியது உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்துக்கள் நிறைந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி அக்கார்டியன் கம்பெனில வரக்கூடிய அஸ்கோஃபிலம் நோடோசம்ன்ற கடல் பாசிய வந்து நம்ம குடுக்குறோம். அதே போல 999 அப்படின்னக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் அதுல எல்லாமே கலந்துருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் இருக்கும், மேக்ரோ நியூட்ரியன்ட்டும் இருக்கும். அது கலந்தது அந்த கரைசல் குடுக்குறோம். அது இல்லாம நம்ம லஷ் குடுக்குறோம். பேக்லோபுட்ரோசல் 40% அது வந்து இந்த காலகட்டத்தில இந்த கிளைமேட்டுக்கு துளிர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குடுக்குறோம். ஸோ இது குடுத்ததன் மூலமா இந்த அளவுக்கு வந்து அடர்த்தியான துளுப்புகள் வந்து வந்திருக்கு. இன்னொன்னு, இந்த செடி வந்து கட் பண்ணி விட்டு ஒரு 3 நாளுக்குள்ள இந்த ஸ்ப்ரே வந்து நாங்க முடிச்சுட்டோம். 1. 2வது வந்து இவ்ளோ அடர்த்தி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து கட்டி இருக்கிறது தான். இந்த செடி வந்து கட்டி நீங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, உண்மையாவே உங்களுக்குமே வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு துளுப்புகள் வரும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ உங்க தோட்டத்திலயும் இதே மாதிரி துளுப்பு வேணுன்ற பட்சத்தில, நீங்க டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்மளுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி, உங்களுக்கு தேவையான மருந்துகள நீங்க வாங்கிக்கலாம். உங்க தோட்டத்தையும் ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணி, நல்ல மகசூல் எடுத்துக் குடுக்கறதுக்கு தோட்டமில்லா பட்டதாரி சேனல் எப்பயுமே கூடவே இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, நீங்க தோட்டமில்லா பட்டதாரி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.